இன்றைக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு போய் பழக்கம் இல்லைங்களா, எலெக்ஷன்ஸுக்கு போய் தானே பழக்கம். ஸோ பார்லிமெண்ட்டுக்கு நானும் தங்கச்சி ஹவுஸ் எல்லாம் போனாங்க. அது பிறகு பார்க் பண்ணிவிட்டு நான் இந்த மெம்பர்ஸ் என்ட்ரன்ஸுக்குள்ளால் போனான். அதுக்கு பிறகு உள்ளுக்குள்ளே போன அப்புறம் தான் தெரியும் அங்கே 2 செக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஒப்போசிட், அது தெரியும் எனக்கு. பட் இன்னும் ஒரு 159 ஒப்போசிட் லீடர்ஸ் இருக்கிறபடியா, ஒப்போசிட் எம்பிஸ் இருக்கிறபடியா 116 பேர் இங்கே இருக்கலாம். மிச்சாக்கள் வந்து அங்கே இருக்கணும்னு சொன்னேன். ஸோ அங்கே போய் ரெண்டமாக ஒரு சீட்டில் இருந்தேன். ரெண்டமாக இருந்த சீட்டில் வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னால், அதில் அது 8ஆம் நம்பர் சீட்டாம். அது வந்து சஜித் பிரேமதாசான்ற ட்ரெடிஷனல் சீட்டாம். புது இளைஞரோட சரி வராது. ஸோ நான் அதில் போய் இருந்த பிறகு அவையோட ஆக்களில் கிணறு சொன்னேன், இது சஜித் பிரேமதாசான்ற கதிரை, அவர் வளமையாக இதில் தான் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், இன்றைக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறேன். அந்த கடிதத்தில் ஒரு இடத்துலையுமே சொல்லல இது சஜித் பிரேமதாசான்ற கதிரை உண்டு. ஸோ நீங்கள் பின்னால் இருக்க சொல்லுங்க, நாளைக்கு அப்போ லேபிள் பண்ணி போடுவினம் யாருக்கு எங்கே கதிரைன்னா அங்கே நாங்கள் இருப்போம்னு சொல்லி. சரி, அதில் நடக்க அந்த காய்ச்சல் ஐவத்தான் 1-2 பேர் கோசிப் பண்ணி போட்டுக்கொண்டு இருக்கேன். ஸோ அதுதான் நடந்த உண்மையான விஷயம்.